இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உலகின் மாபெரும் கிறிஸ்தவ சபையின் போதகரான டாக்டர் பால்யாங்கிச்சோ அவர்கள் தனது சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்றும் நம்மிடம் தேவனின் உன்னதமான நோக்கம் என்ன என்பதையும் தனது கட்டுரையில் இவ்வனமாய் எழுதியிருக்கிறார். மாமிச சரீரம் சுகமாக்கப்படுவது மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் முற்றுமான நோக்கமல்ல. முக்கியத்துவம் எங்கு இருக்கிறதென நீங்கள் அறிய வேண்டும். அவரது அதி உன்னத நோக்கம் ஆத்மாவில் சுகம் உண்டாக்குவதுதான். தேவன் உங்களோடு இடைப்படும் போதெல்லாம் உங்களது ஆத்மாவிலே சுகம் உண்டாகும்படியே இடைப்படுகிறார். ஆத்மாவில் தேவனோடு சரியிராமல் குதித்தாலும் சப்தமிட்டு எவ்வளவு ஜெபித்தாலும் ரேமாவாகிய சுகத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் தேவனோடு நல்மனம் பொருந்த வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுங்கள். அதற்கு பிறகு தெய்வீக சுகம் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான ரேமா வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் தூண்டி விடுவார். இவைகள் நடக்க வேண்டுமானால் தேவனிடத்தில் காத்திருக்க வேண்டும். தெய்வீக சுகம் என்பது தேவனின் பரிபூரண சித்தத்தை பொறுத்தது. சிலர் உடனடியாக சுகம் பெறலாம், சிலர் சுகம் பெற நாள் ஆகலாம். எங்கள் சபையில் உள்ள ஒரு நல்ல மூப்பர் வியாதிப்பட்டார். அவர் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆண்டவருக்காக உழைக்கிறவர், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர். ஒரு நாள் அவர் சரீரத்தில் கட்டி வளர்ந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவர் அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டுமென்றார். அவர் நல்லதொரு பரிசுத்தவானாய் இருப்பதால் தேவன் அவரை அற்புதமாய் சுகமாக்கப் போகிறார் என்றே அனைவரும் நம்பினர். அவர் ஆரோக்கியமடைய வேண்டுமென ஜெபித்தேன். எங்களது 40,000 அங்கத்தினரும் கிருபாசனத்தை நெருங்கினர். அந்த மூப்பரும் சுகம் பெற ஜெபித்தார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நிலைமை மோசமாகி இரத்த கசிவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டார். எங்கள் சபை அங்கத்தினர் பலரும் கவலையுற்று, தேவன் எங்கே, இவரை ஆண்டவர் ஏன் இப்படி நடத்த வேண்டும் என சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவருக்கு நேர்ந்த இந்த காரியத்திற்கென்று திட்டமான நோக்கம் அவரிடம் உண்டு என அறிந்து நான் கர்த்தரை துதித்தேன். மருத்துவமனையில் அவர் இருந்தபோது அவரை சந்திக்க வந்த அநேகருக்கும் சுவிசேஷம் சொல்லத் தொடங்கினார். சீக்கிரத்தில் மருத்துவமனை அதிகாரி உட்பட அநேகர் ஜீவனுள்ள இயேசுவை அறிந்து கொண்டார்கள். மருத்துவர், தாதியர், நோயாளிகள் இப்படி பலரும் தினம் தினம் மனம் திரும்பி இரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு சபையார், ஆண்டவரே உமக்கு நன்றி, இவர் உடனடியாக சுகமாகாமல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது நல்ல காரியம் என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். ஆண்டவர் பூமிக்குரிய இந்த சரீரம் சுகமாவதை காட்டிலும் நித்தியத்துக்குரிய ஆத்துமா சுகமடைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நமக்கு துயரமும் வேதனையும் வரும்போது நாம் விடுதலை கேட்பது சரியானதுதான். ஆனால் நமது பாடுகளும் வேதனைகளும் தேவனது விடுவிக்கும் கிருபை வெளிப்பட வாய்க்காலாக இருக்குமானால் உங்களது துயரம் வேதனை தேவனால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். மாறாக உங்கள் துயரமும் வேதனையும் உங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குமானால் அது சாத்தானிடமிருந்து வந்தது. நீங்கள் ஜெபித்து அதை துரத்த வேண்டும். தேவன் விடுவிக்காத ஒரு துயரத்தை உங்களிடம் சொல்ல தயங்குகிறேன். கொரியா யுத்தத்தின் போது 500 கிறிஸ்தவ ஊழியர்களை பிடித்து உடனடியாக சுட்டு தள்ளினர். 2000 சபைகள் அழிக்கப்பட்டன. கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவ ஊழியர்களிடம் கொடூரமாக நடந்து கொண்டனர். கொரியாவில் இன்கோன் என்ற இடத்தில் ஒரு தேவ ஊழியக்காரரின் குடும்பத்தை பிடித்தனர். மக்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்தனர். குற்றம் சாட்டுகிறவர், இந்த மனிதர் இப்படியான பாவங்கள் செய்தவர், இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்வார். உடனிருப்பவர்கள் ஏக காலத்தில் பல்லவை பாடியது போல் ஆமாம் ஆமாம் என்பார்கள். அவர்கள் பெரிய குழி ஒன்றை தோண்டினார்கள். போதகரையும் அவரது மனைவியையும் அவரது பிள்ளைகளையும் அந்த குழியிலே தள்ளினார்கள். போதகரை பார்த்து, இத்தனை ஆண்டுகளாக நீர் வேதாகமத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை மக்களுக்கு போதித்து அவர்களை வழிகடச் செய்தீர். ஆனால் வெளிப்படையாக
வேதத்தை மறுதலித்து இம்மட்டும் நீர் செய்த போதனைகளுக்கு உமது மன வருத்தத்தை தெரிவிப்பீரானால் நீரும் உமது மனைவியும் பிள்ளைகளும் விடுவிக்கப்படுவீர்கள். மாறாக நீர் இன்னும் உமது மூட நம்பிக்கையில் நிலைத்திருப்பீரானால் நீர் உமது குடும்பத்தோடு உயிரோடு புதைக்கப்படுவீர். இப்போதே நீர் தீர்மானம் செய்யும் என்று சொன்னார்கள். அவரது பிள்ளைகளெல்லாம், அப்பா, எங்களை நினைத்து பாருங்கள் என கத்தி கொண்டிருந்தனர். நாம் அவரது நிலைமையில் இருந்தால் என்ன செய்திருப்போம்? நம் கண்ணெதிரே நம் பிள்ளைகள் கொல்லப்படுவதை நாம் விரும்ப மாட்டோம். அவர் அசைக்கப்பட்டார். அவர் தன் கரங்களை உயர நீட்டி, ஆம், நான் என் நம்பிக்கையை என சொல்லி அவர் தன் வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன் அவரது மனைவி அவரை இடித்து விட்டுவிட மாட்டேன் என சொல்லுங்கள் என்று சொன்னாள். பிள்ளைகளை அதட்டினாள். பிள்ளைகளே, இன்றிரவு நாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசுவிடம் பரலோகத்தில் விருந்துண்ண செல்வோம் என்றாள். கம்யூனிஸ்டுகள் அவர்கள் மேல் மண்ணை கொட்டி மூடத் தொடங்கின போது இனிமையான பாடலை பாடினார்கள். மண்ணில் முதலாவது பிள்ளைகள் மூடப்பட்டார்கள். இவர்கள் இருவரின் கழுத்து வரை மண் கொட்டப்படும் வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தார்கள். அதை அங்கிருந்த அனைவரும் பார்த்தனர். ஆண்டவர் அவர்களை விடுவிக்கவில்லை. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். அதில் அநேகர் எனது சபை அங்கத்தினர்களாய் சேர்க்கப்பட்டனர். அவர்களது உபத்திரவத்தின் மூலம் மீட்பின் கிருபை வெளிப்பட்டது. இந்த உலகம் மீட்கப்படவும் இரட்சிக்கப்படவும் வேண்டும் என்பதற்காக தனது ஒரே பேரான குமாரனை சிலுவையில் அறையப்பட தேவன் ஒப்பு கொடுத்தார். ஆத்தும மீட்பாகிய அதுதான் தேவனின் அதி உன்னத திட்டம். எனவே சுகம் பெற வேண்டுமென நீங்கள் விரும்பும் போது அல்லது உன்னதத்திலிருந்து ஒரு பதிலை நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஆத்தும மீட்பு எனும் கண்ணாடியின் மூலம் பாருங்கள். உங்களது துயரம் தெய்வீக சுகத்தை காட்டிலும் மீட்பை கொண்டு வருவதாக இருந்தால் விடுதலைக்காக வேண்டுதல் செய்யாமல் நீங்கள் பாதுகாக்கப்படும்படி பலத்துக்காக வேண்டுங்கள். துயரங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது சாத்தானிடமிருந்து வருகிறதா என கண்டுபிடிப்பது எப்போதும் சுலபமானதல்ல. இதை அறிந்து கொள்ள கர்த்தரிடம் காத்திருந்து தேவ சித்தத்தை அறிய வேண்டும். இதற்காக ஒவ்வொருவரிடத்திலும் சென்று ஜெபித்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஆனால் தேவன் உங்கள் ஜெபத்தில் உபவாச வேளையில் அதை உங்களுக்கு காண்பிப்பார். எனவே தேவனின் பரிபூரண சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த காணொளி நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.